உள்ளே வந்து ராஜநாகம் இன்னும் இருக்குது. இன்னமும் இருக்குது. இதை நான் வெட்டி எடுத்துட்டு திரும்ப போய் அதை தொட போனாங்க, அவங்கள விரட்டிடுச்சு. இன்னமும் அந்த வேருக்குள்ளே படுத்துருக்கும். நைட்டு தான் இறங்கும், பகலில் போய் படுத்துரும். உள்ள எங்கேயுமே இல்லாத அபூர்வ சக்தி உள்ளது. எத்தனை தலை இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சொல்லுவாங்க, அதை நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. அவருடைய தலையை அந்த அமைப்புக்கு வந்து சாதாரண ஆளுக்கு கிடைக்கும். யார் ஐதியத்தில் வந்து இங்கே இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக வரும். மக்கள் வந்து பயப்படுவான்ட்டு இதை நாங்கள் வெளியில் சொல்கிறது இல்லை. ஏன்னா வந்து அன்னதானம் சாப்பாடு இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது இறங்கி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், பயம்ன்றது வரும். அதுக்காக அதை யார்ட்டுமே சொல்கிறது கிடையாது. ஆனால் வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் லாடகுரு சன்னாசி சித்தர் பீடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகும் நெடுஞ்சாலையில் மானாமதுரைக்கு முன்னதாகவே 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லாடகுரு சன்னாசி சித்தர் பீடமானது அமைந்திருக்கு. லாட சன்னாசி சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, லாடகுரு சன்னாசின்னு சொல்லுவாங்க. லாட சன்னாசி யார் அப்படின்னா, இவர் வந்து வடக்கே இருந்து வந்த ஒரு சன்னியாசி. இவர் வந்து பார்த்திங்கன்னா மந்திர சித்துக்களை நன்கு தெரிஞ்சு வச்சுருந்தவர். இவர் சன்னியாசி கோலத்தில் இருக்கக்கூடியவர். அப்படி தென்னகத்தை நோக்கி வரும்பும் பொழுது இவர் சன்னியாசியாகவும் குருவாகவும் தெரிஞ்சிருக்காரு. அதர்வண வேதத்தை முன்னிலைப்படுத்தி அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிராப்தம், பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்ற அஷ்டமா சித்திகளை தெரிந்தவர். தென்னகத்தில் நம்முடைய எல்லா கோவில்களிலுமே லாடகுரு சன்னதியானது அமைந்திருக்கும். அந்த லாடகுரு யார் அப்படின்னா இவர் தான். நம்மளுடைய குலதெய்வ கோவில்களில் இவருடைய சன்னதி இல்லாமல் இருக்காது. அதர்வண வேதத்தை முன்னிலைப்படுத்தி அஷ்டமா சித்தியின் மூலமாக பல மந்திர தந்திரங்களை இவர் செய்தவர். இவர் தென்னகத்தை நோக்கி வந்து பல குலதெய்வங்களுக்கு இவர் காவல் தெய்வமாக இருக்கிறார். நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், குலதெய்வத்தில் லாடகுரு அப்படின்ற ஒரு சன்னதி இருக்கும். அந்த லாடகுரு யார் அப்படின்னா இவர் தான். இவரோட உண்மையான பேர் லாட தேசம். குஜராத்துக்கு மத்திய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லாட தேசம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து லாட தேசத்திலிருந்து இவர் வந்து தெற்கு நோக்கி வராரு. அப்போ லாட தேசத்திலிருந்து இவர் வந்ததுனாலையும் சன்னியாசி கோலத்தில் வந்ததுனாலையும் இவர் வந்து லாட சன்னியாசி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. காலப்போக்கில் லாட சன்னாசி அப்படின்னு மாறிடுச்சு. இவர் குருவாக இருந்ததுனால லாட சன்னாசி குரு அப்படின்னு சொல்லுவாங்க, லாட குரு சன்னாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் இந்த தென் மாவட்டங்களில் குலதெய்வ கோவில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாடகுரு அப்படின்ற ஒரு சன்னதி இருக்கும். இது ராக்கச்சியம்மன், வீரமாகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்களில் அதர்வண வேதத்தை மையம் கொண்டு இயங்கக்கூடிய அந்த உக்கிரமான தெய்வங்களுக்கு மத்தியமத்தில் இவர் வந்து சிசியராகவும் லாடகுருவாகவும் இவர் இருக்கிறாரு. இவர் தான் வந்து அந்த தெய்வங்களுக்கு ஏட்டு கணக்கை கொடுக்குறவர். அதாவது யாருக்கு எந்த கர்ம வினை முடியுது, யாருக்கு நல்லது நடக்கணும், யாரை வந்து காவாந்து பண்ணணும் அப்படின்ற ஏட்டு கணக்கை அந்த காளி தேவி கிட்டையும் அந்த ராக்கச்சி அம்மன் போன்ற அந்த பெண் தெய்வங்களுக்கு, உக்கிரமான தெய்வங்கக்கிட்ட அந்த ஏட்டு கணக்கை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த லாடகுரு. ஐயாவுடைய லாட சன்னியாசினுடைய ஐயாவுடைய சித்தர் பீடத்துக்கு வருகை தந்திருக்க யூடியூப் சேனல் நாதன் யூடியூப் சேனலுக்கு நன்றி. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. எந்த இதுக்கும் எனக்கு ஐயா சம்மதிக்கலை. இந்த ட்ரிப் தான் உங்களுக்காக ஐயா சொல்ல சொல்லி எனக்கு உத்தரவு. நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போனதை விட எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, சரின்ட்டு உங்களுக்காக வந்தேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நேற்று கிடையாது. இது ராமர் காலத்தில் இதனுடைய சமாதி வந்து ஆன காலம் புராணத்தில் சொல்லுது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்கம்மா காலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மங்கம்மா காலத்தில் தான் இந்த கட்டடத்தை உருவாக்குனது.
இதுக்குள்ளே வந்து ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்குது. இந்த ஜீவ சமாதிக்கு மேலே சிவனுடைய மூலிகைனால் செஞ்ச சிலை எங்கேயுமே இல்லாது பழனி முருகன் கோயிலில் இருக்கிற மாதிரி இதனுடைய சிலை வந்து மூலிகைனால் செய்யப்பட்ட சிலை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 15 வருஷமாக நான் விடாமல் கண்டினியூவாக அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜை பண்ணவும் கரையுது. அதனால் நான் ஐயாவை வந்து கரைக்கக்கூடாதுன்றக்காக அமாவாசை மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறேன். இது வந்து மிக பவர்ஃபுல்லானது. இதனுடைய பாலை எடுத்து மக்கள் சாப்பிட்டா வியாதி இருக்கான்றது ஐதீகத்தில் சொல்லுது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் முறையாக எனக்கு ஐயா உத்தரவு கொடுத்து கனவுலையே எதுலேயும் வரல. மத்தியானம் 1 மணிக்கு எனக்கு ஐயா காட்சி கொடுத்து, நான் இந்த இடத்துல இருக்கேன் நீ வாடா அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சது. நான் வரும்போது மரமும் செடியும் எந்த பாதையும் இல்லை, இடிஞ்சு ஐயாவுடைய கட்டடம் செதலடைஞ்சு போயிருந்தது. விளக்க போட்டுட்டு உட்காந்தேன். ஐயா குடிக்கிறது வந்து சுருட்டு, அதை இழுக்க சொல்லி தான் எனக்கு உத்தரவு. இது இல்லாமல் நான் இருக்க முடியாது. மாதம் அன்னதானம் போட்டுக்கிருக்கேன். எனக்கு வந்து காலப்போக்கில் ஐயாவுடைய ஃபுல் பவர் கிடைக்கும். எத்தனையோ மக்கள் வர்றாங்க, வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க சொல்ல விரும்பல எதுன்னு அது ஐயாவுடைய இடத்துக்கு வந்துட்டாவே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா இடத்துல வந்து சித்தர்கள் தவிர யாரும் நைட்டோ பகல்லையோ இங்கே படுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஐயா பவர் உள்ளது. இதனுடைய ஐயாவுடைய இது பார்த்தோம்னா, இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத சர்ப்பங்கள் அதிகமாக உள்ள இடம் இது. நாங்கள் இருந்தோம்னா வெளியேறிக்கிறாங்க, இல்லைன்னா பெரிய சர்ப்பம்னா அது சொல்கிறாங்க எத்தனையோ தலைன்னு, அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஐயா வந்து விளம்பரத்தை விரும்ப மாட்டேன்றாரு. எந்த போடும் வைக்காத, விளம்பரம் தேடாத, என்னை தேடி வர்றவங்க வருவாங்க அப்படின்றது ஐயாவுடைய உத்தரவு. இதில் என்னென்னா, இது யார் எங்கேருந்து வந்தாருன்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, லாட சன்னியாசினா மனிதனாக உரிமை எடுத்து வந்த இடங்கள் தான். இதில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ இடத்துல ஐயாவுடைய உட்கார்ந்த இடம். பக்கத்தில் எடுத்தோம்னா லாட சன்னியாசின்றது எத்தனையோ கோயிலில் வந்து லாட சன்னியாசின்ற உருவம் வச்சுருக்காங்க. இவர் மக்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக மனிதனாக உருவம் எடுத்து வந்த இடம் தான். எனக்கு தெரிஞ்சு ஐயாவுடைய சிலைகள் இருக்கிறது ஒரு 500 இடத்துல இருக்குது. இது மக்களுக்கு தெரியும், எல்லா கோயிலுமே இருக்காங்க. இது என்னென்னா, ஐயாட்ட வர்றவங்க ஒரு பயம். இந்த கோயிலுக்குள்ளே முதல்ல பெண்கள் யாரும் வரமாட்டாங்க, தலைமுறையாக யாரும் வந்தது கிடையாது. இப்போ நான் 15 வருஷம் 16 வருஷம் ஆகுது. ஐயா வந்து எனக்கு உத்தரவு கொடுத்து யாரும் வரலாம், யாரையும் வந்து வழிபட சொல்லணும்னா ஐயா உத்தரவு கொடுத்தேன். சுற்றுவட்ட கிராமத்தில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க வச்ச பேர் சத்திரத்தை ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க கிராமவாசிகள் எல்லாருமே. இதுக்குள்ளே வந்து யாரும் உட்காந்து யாரும் போனது கிடையாது. மாலையை கொண்டாந்து வெளியில் தான் போடுவாங்க ஒழிய ஐயாட்ட வந்து உட்காந்து போடுறது கிடையாது. ஐயா அந்த அளவுக்கு இது. இப்போ நான் 16 வருஷமாக விளக்கேற்றிட்டு உட்காந்தேன். ஐயா நான் ஒரு ஆளாக ஒன்றும் செய்ய முடியல, எனக்குன்றது ஒரு ஆள் வேணும் அப்படின்னேன். அதே தான் ஐயா இங்கே இல்லை, வடநாட்டில் இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. அவர் என்னுடைய ஒத்தாசைக்கு அவர் தான் 24 மணி நேரமாக ஐயாவுக்கு விளக்கு போட்டு உட்காந்துருக்கான். எத்தனையோ சாமிகள் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஐயாட்ட வந்தாத்தான் அதனுடைய அருமை தெரியும். இந்த லாடகுரு சன்னியாசி சித்தர் வடக்கே இருந்து வந்தவர். அதே தன்மையில் வடக்கே இருந்து நிறைய பக்தர்கள் நடைபயணமாக இந்த ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு திரும்பி வரும் வழியில் காசிக்கு போகக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த இடத்துல தங்குறாங்க. அகோரிகள், சாதுக்கள், பக்தர்கள் இவர்கள் எல்லாமே இரவு நேரத்தில் இங்கே தங்கி இருந்துட்டு போகிறாங்க. இந்த லாடகுரு சன்னியாசியோட தன்மையின் அடையாளமாக வடக்கே இருந்து அதிகமான பக்தர்கள் இந்த சித்தர் பீடத்துக்கு வராங்க. பஞ்சாபில் பிறந்த ஒரு நபர் இவர் ராமேஸ்வரத்தை நோக்கி வராரு. அப்படி வரும் தருணத்தில் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்து திரும்பி போகக்கூடிய ஒரு தருணம் ஏற்படாமல் இங்கே தங்கிட்டார். இந்த ஸ்தலத்தில் லாடகுரு சன்னியாசி வடக்கே இருந்து வந்ததுனாலையும் அந்த வடக்கே இருந்து வரக்கூடிய அந்த நபர்களுடைய வாசமானது இன்னும் இங்கே இருக்கத்தான் செய்யுது. I belongs to Bombay in Ranjit. I am as renamed as Swami. I came during 2023. 2023 में हम यहाँ हैं और कुछ पर्सनल रीजन से यहाँ है. अच्छा, ठीक है. வடக்கே இருந்து வரக்கூடிய அகோரிகள், சாதுக்கள், பக்தர்கள் இந்த இடத்துல வந்து தங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் இரவு நேரத்தில் இந்த இடத்துல தங்க விடாமல் அவரை துரத்திருக்கு. இந்த சித்தர் பீடத்தில் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே அந்த பாம்பானது இன்றதாகவும், அப்படி இன்றளவும் இந்த சித்தர் பீடத்தை அந்த நாகமானது காவாந்து பண்ணிட்டு இருக்கு. நாகம் இருக்கு, ராஜநாகம் இருக்கு. 12 அடி நீளமுள்ள ராஜநாகம். இந்த வேர்னுடைய தெண்டு மாதிரியே இருக்கும், இத்தம் பெருசாக இருக்கும். உள்ள வந்து ராஜநாகம் இன்னும் இருக்குது. இதை நான் வெட்டி எடுத்துட்டு திரும்ப போய் அதை தொட போனாங்க, அவங்கள விரட்டிடுச்சு. அதில் அப்படியே இருக்குது, இன்னமும் அந்த வேருக்குள்ளே படுத்துருக்கும். நைட்டு தான் இறங்கும், பகலில் போய் படுத்துரும் உள்ள. இந்த வேரையை பாருங்கள், சர்ப்பம் மாதிரியே போகும் பாருங்க. எங்கேயுமே இல்லாத அபூர்வ சக்தி உள்ளது. எத்தனை தலை இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது.
ஆனால் சொல்லுவாங்க, அதை நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. அவருடைய தலையை அந்த அமைப்புக்கு வந்து சாதாரண ஆளுக்கு கிடைக்கும். யார் ஐதீகத்தில் வந்து இங்கே இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக வரும். மக்கள் வந்து பயப்படுவான்றதை இதை நாங்கள் வெளியில் சொல்கிறது இல்லை. ஏன்னா வந்து அன்னதானம் சாப்பாடு இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது இறங்கி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய பயம்ன்றது வரும். அதுக்காக இதை யார்ட்டுமே சொல்கிறது கிடையாது. நான் போய் உட்காந்துட்டு சுருட்டு எடுத்துட்டு உட்காந்துருவேன். சுருட்டு எடுத்துட்டு உட்காந்துட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சர்ப்பம் எங்கே இருக்கணுமோ அவங்க வேருக்குள்ளே போய்க்கிடுவாங்க, சுத்தம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா யார் மேலே போய் சுத்தம் பண்ணாலும் விரட்டிடும். இந்த உள்ள படியாரத்தில் வந்து சித்தர்கள், மகான்கள், சாதுக்கள் இவங்க என்ன வடநாட்டில் காசி போயிட்டு ராமேஸ்வரம் போகிறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து படுத்திருந்து குளிச்சுட்டு அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு தான் இந்த இடம் செல்லுவாங்க. இது காசியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா தங்குற இடம் இதுதான். இதை விட்டாச்சுன்னா ராமேஸ்வரம் தான். தங்களுடைய கெட்ட நேரம் முடியும் தருணத்தில் இந்த சித்தர் பீடத்துக்கு வந்து வழிபட்டு நிறைய பேர் மாற்றங்களை அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே நிறைய நடந்திருக்கு. அமாவாசை தினங்களில் இந்த லாடகுரு சன்னியாசி சித்தர் பீடத்தை வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுது. மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் இங்கே அன்னதானமானது நடைபெறுது. இந்த சித்தர் பீடத்துக்கு மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த பானமானது, இந்த சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பானமானது சதுரகிரியிலிருந்து மூலிகைச்சாறு எடுத்து வந்து வடமாநிலத்தவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆதி காலத்தில் லாடகுரு சன்னியாசி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இப்பொழுது மருவி லாடகுரு சன்னாசி அப்படின்னு அழைக்கிறாங்க. லாட சன்னாசி சித்தர் பீடம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நிறையா குலதெய்வ கோவில்களை லாடகுரு அப்படின்னே இருக்கும். தெற்கே இருந்து வடக்கு நோக்கி காட்சி தருவார். எல்லா குலதெய்வ கோயில்களிலும் முக்கியமான தெய்வம் லாடகுரு சன்னாசி. இவர்கிட்ட தான் யாருக்கு என்ன கணக்குப்படியாக கர்மவினை நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த ஏட்டுக்கணக்கானது இவர்கிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான சித்தர் பீடம் இந்த மானாமதுரையில் அமைந்திருக்கு. மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி போகக்கூடிய பக்தர்கள், சிவனடியார்கள் ராமேஸ்வரத்துக்கு நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா போயிட்டு வரும் தருணத்தில் மானாமதுரைக்கு அடுத்து பைபாஸில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக இந்த லாடகுரு சன்னியாசி சித்தர் பீடமானது அமைந்திருக்கு. இந்த சித்தர் பீடத்தை பற்றின நிறையா தகவல்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.